நான் இப்போ நிறைய என்கேஜ் பண்ணுறதில்ல. என்ன நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, கவிதை எழுதுகிறேன். ஃபைன். ஓகே. இந்த பேப்பர் வந்து எங்கள் பாரு, இந்த கேக்கோட அட்டையோடது. சரியா? இட் டசன்ட் மீன் லைக் என்னால் வந்து ஒரு நோட் புக் வந்து வாங்கி எழுத முடியாது, அப்படி கிடையாது. பட் இந்த பேப்பர் வந்து தெரியல, எனக்கு வந்து இப்படி இப்படி நான் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன். நீ வந்து எனக்கு யோசிக்கலாம், ஏன் இதுக்கு ஒரு நோட்டு வாங்கி பண்ணால் அது ஒரே இடத்துல இருக்கும்ல? இல்லை, இது எல்லாமே அழகாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இது என்னோட கிறுக்கல், கவிதை கிறுக்கல். இந்த பக்கம் பாரு, நான் இன்னும் இதை கம்ப்ளீட் பண்ணல. இதுக்கு இன்னும் கலரிங் பண்ணும். ஒன்றும் பண்ணல. ப்ளூ கலரில் வரைய ஆரம்பித்தேன். இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உனக்கு சொல்கிறேன். சரியா? எனக்கு கலர் பண்ணுறது பிடிக்கும். ரொம்ப கிரேட்டாக நான் வந்து ட்ராயிங் பண்ணுவேன், ஆனால் கலர் பண்ணுவேன். அதுவும் ரொம்ப சூப்பராக பண்ணுவேன். கலர் கான்ட்ராஸ்ட்லாம் நல்லா கொடுப்பேன். எனக்கு வந்து அந்த கலரிங் சென்ஸ்லாம் இருக்குது. இல்லை, அந்த கலரிங் சென்ஸ் நல்லா இருந்ததுன்னா என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் நல்லா இருக்கும்ல. ஏதோ ஓகே, நார்மல். என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன். இதில் மெயின் என்னென்னா, எனக்கு நான் பிடிச்சிருந்தா போதும். முன்னாடிலாம் ஒருத்தங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, நீ உங்களுக்காக தானே ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வந்திருக்கேன். சிச்சி, இது எனக்காக நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு இப்படி பார்க்குறது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். புரிஞ்சுதா? அதாவது இடத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஹோம்லி லுக்கு, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த பீச்சுக்கு அந்த மாதிரிலாம் போனோன்னா, நம்மலாம் போனதே இல்லை. சரி, அதை விடு. அப்போல்லாம் போகும்போது ஜீன்ஸு, படத்துக்கு போகும்போது ஜீன்ஸ் போட்டு போகிறது, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சாரீ கட்டிட்டு போகிறது, என்ன சொல்கிறது, சல்வாரே வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி போடுறது. ஓகே, நான் வந்து கொஞ்சம் வந்து ஃபிட்டாக ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இருக்க லொக்கேஷனுக்கு தகுந்தாப்பில் அப்போ எனக்கு எது போடணும்னு பிடிச்சிருக்கோ அதை தான் போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் வந்ததுக்கப்புறமும் இங்கே எல்லாமே ஃபேன்சியாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனால் எனக்கு சேலை கட்டணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, அது வேறு விஷயம். நம்ம சைஸை நம்ம கண்ணாடியே பற்ற மாட்டேங்குது, அதுவும் பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் அந்த சாரீ கட்டணும்னு ஆசை இருக்குது, அந்த சுடிதார் போடணுன்னு ஆசை இருக்குது. இப்போ நான் யார் கூடயாவது வந்து வெளியில் போகிறேன், ஓகே, மீன் லைக் காரில் போகிறேன் அப்படின்னா நான் சுடிதார் போட்டு போவேன். ஏன்னா அது வந்து எனக்கு குளிராது, நான் வந்து இது என்ன சொல்கிறது, கம்ஃபர்டபுளாக தான் இருப்பேன். அப்போ எனக்கு பிடிச்ச அந்த சுடிதார் நான் போட்டு போகிறேன். புரிஞ்சுதான்? அந்த ஒரு பொண்ணு மாதிரி ரெடி ஆகிறது கூட எவ்வளோ எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? ஒரு சில டைம் பையனாக ரெடி ஆகிறதும் பிடிக்கும். எப்போன்னு கேட்குறியா? ஃப்ரெண்ட்ஸ் கூட வைப் பண்ண போவோம்ல, கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போனால் நான் சொல்கிறது ஜீன்ஸு. இதே ஆப்போசிட் ஜெண்டர் பார்க்கும்போது சுடிதார். இது வந்து என்னோடது, இது வந்து என்னோட. சரி, புரிஞ்சுதா? இது கம்ப்ளீட்டாக என்ன ரிலேட் பண்ணது. ஒருவேளை உனக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை பண்ணு. சும்மா இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, கண்டுக்காத. இந்த கண்ட்ரியில் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு. சரியா? அது அதில் இதுவும் ஒன்று. நீ அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணாத. சரியா? அதே மாதிரி அடுத்தவங்களும் ஒன்று ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாலும் நீ கண்டுக்காத. இது நீ கிளியராகிடுவ. ம் ம்